நடிகர் கார்த்திக் அவருடைய உடல்நிலை பத்தி என்னதான் யார் சொன்னாலுமே நம்பவே மாட்டேறாங்க. இப்ப அதனால அவங்களே ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேர் கார்த்திக் அவரை பத்தி இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில கார்த்திக் அவருடைய உடல்நிலை சரியில்லை, கவலைக்கிடமா இருக்குன்னு வதந்திகளும் பரவிக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு கௌதம் கார்த்திக் அவரு ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தாரு. அதாவது அப்பாவுக்கு உடல்நிலை நல்லா இருக்குங்க, அவரே வந்தாலும் நீங்க இப்ப நம்ப மாட்டீங்க போல அப்படிங்கிற மாதிரிதான். கார்த்தி அவரே வந்து சொன்னா கூட அந்த வதந்திய பரப்புறவங்க நிறுத்தவே மாட்டாங்க போல. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா கார்த்திக் அவரு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. கார்த்திக் அவரு பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு நேர்காணல்ல பாரதி கண்ணன் அவரு கார்த்திக் அவரை பத்தி சொன்ன விஷயத்தாலதான் இவ்வளவு பிரச்சனைகளும் வந்துச்சு. சினிமாவில உச்ச நட்சத்திரமா வலம் வந்த கார்த்திக் அவரு தன்னோட சொந்த நடத்தையால சரிவை சந்திச்சாரு அப்படிங்கிற மாதிரியும், அப்ப பேசின அவரு வந்து கார்த்திக் அவர்கிட்ட ஒரு கதை சொல்றதுக்காக அவரோட வீட்டுக்கு நான் போனேன், சொன்ன நேரத்துக்கு படப்பிடிப்புக்கு வரமாட்டாரு, பணம் வாங்கிட்டு கால் ஷீட் தர மாட்டாரு, இப்படி பல குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு. அப்பதான் நாங்க கார்த்திக் அவர்கிட்ட சிக்கணும் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அவர் பேசியிருந்தாரு. 5 லட்சம் பணத்தோட கார்த்தி வீட்டுக்கு போனோம். கார்த்தி உற்சாகமா வரவேற்றாரு. நான் பணத்தை கையில தொடுறதில்ல, அப்பா போட்டோ முன்னால வச்சிடுங்கன்னு சொன்னாரு. கழுத்துல மாட்டியிருந்த தன்னோட தந்தையோட டாலரை பிடிச்சிட்டு இந்த படம் பெருசா வரணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு அப்பாவோட வைப்ரேஷன் இருக்கு அப்படின்லாம் சொன்னாரு. அடுத்த வாரம் நான் ஊட்டிக்கு போறேன், அங்க வந்து கதை சொல்லுங்கன்னு சொன்னாரு. இடையில ஒரு நாள் அழைச்சு 5 லட்சம் பணம் கேட்டாரு. தயாரிப்பாளர் கிட்ட அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நான் ஊட்டிக்கு போனேன். கார்த்தி அங்க வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தாரு. நான் கொண்டு போன 5 லட்சத்தை வாங்கிட்டு கதை கேட்டாரு. இந்த கதையில நிறைய ரத்தம் இருக்கு, அதனால கதையை மாத்தலான்னு சொன்னாரு. அதுக்குள்ள தயாரிப்பாளர் கார்த்தி அவரை பத்தி விசாரிச்சுட்டு கார்த்தி அவர்கிட்ட கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. அப்ப அவரு லவ்லி அப்படிங்கிற படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பவே கார்த்தி அவர்கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட கார்த்தி அவரு காசு கொடுத்தா வராதுன்னு இண்டஸ்ட்ரிக்கே தெரியுமே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சர்வசாதாரணமா கேட்டாரு. கார்த்தி அவரு மிகப்பெரிய நடிகர், அவருடைய மார்க்கெட்டை வேற யாரும் கெடுக்கல, அவரே தான் கெடுத்துக்கிட்டாரு. பாரதி கண்ணன் அவரு வந்து இப்படியெல்லாம் வந்து கார்த்தி அவரை பத்தி பேசினாரு. அப்படி பரவினப்பவே கார்த்தி அவரோட உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள்ல வெளியாச்சு. அதே நேரம் கார்த்தி அவர் வந்து உடல்நிலை சரியில்லாத சூழல்ல இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வர்றது சரியில்லைன்னு கூட ரசிகர்கள் திட்ட ஆரம்பிச்சாங்க. அவர் உடல்நிலை சரியில்லை, கவலைக்கிடமா இருக்காருன்னு வதந்திகள் பரவுச்சு. இத வதந்தின்னு கௌதம் கார்த்திக் அவரு விளக்கமும் கொடுத்தாரு. ஆனாலும் கேட்காம இந்த வதந்தி ரொம்ப வேகமா பரவுச்சு. கார்த்தி அவரே வந்து சொன்னா கூட இதை நம்ப மாட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கார்த்திக் அவரு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுல அவரு கம்பு சுத்துற மாதிரி இந்த வீடியோ இப்போ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, கார்த்தி அவருடைய பிஆர்ஓ சிங்காரவேலன் அவர் வந்து வதந்தி குறித்து கூறுகையில், சில ஊடகங்கள் பழைய செய்திகளை மறுபடி வெளியிட்டு வராங்க, அவர் நல்லா இருக்காரு, தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு.